அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தினப்படி ராசி பலனை விட இன்னைக்கு சொல்லக்கூடிய ராசி பலனாகப்பட்டது ஒரு வருடத்துக்கு முழுமையான ஒரு பலனாக சொல்ல போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பராபவ வருஷம்னு சொல்லி இந்த வருஷத்துடைய பெயர் பராபவ வருஷம். இந்த வருஷத்திலே இந்த நாள் சித்திரை திருநாள் முதல் நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு 14/4/2026 செவ்வாய்க்கிழமை துவாதசி திதியும் சதய நட்சத்திரமும் சேர்ந்து சங்கமமாகக்கூடிய ஒரு இனிமையான நாள். இந்த துவாதசி திதி என்பது ஏகாதசிக்கு மறுநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திதி. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உத்தமமான திதிகளில் இதுவும் ஒன்று. ஏகாதசி திதி விரதம் எப்படியோ அதே மாதிரி துவாதசி திதி தலிகை ஆராதனைன்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு அருந்துவதற்கு மிக முக்கியமான ஒரு திதி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உபவாசம் முழுசாக இருந்துட்டு மறுநாள் ஆகப்பட்டது தலிகை ஆராதனை நடைபெற்று பின்பு இறையருளை வேண்டி எம்பெருமானை பிரார்த்திப்போம். இந்த நாளில் வருஷப்பரப்பும் சேர்ந்து வருது. ஆகையால் அருஞ்சுவை அமுது படைத்தல்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, அதாவது மாப்பலா வாழை முக்கணியும் 6 சுவை கொண்ட உணவுகளை பரிமாறும்பொழுது நீர்மோர் பானகம் வைத்து உங்கள் இல்லத்திலே குலதெய்வத்திற்கு மிக முக்கியமான ஒரு பூஜையை இந்த நாளிலே செய்யும் பொழுது வருடம் முழுவதும் சிறப்பான பூஜைகள் செய்த பலனை இறையருள் பெற்று அம்பிகை அருள்வாராக. இந்த நாளிலே இந்த வருஷத்துடைய பேர் பார்த்திங்கன்னா பராபவ வருஷம்னு பேர். இந்த வருஷத்தினுடைய பலன், இந்த வருஷத்தில் முன்பாதியிலே மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஆடி மாதம் ஆவணி மாதம்லாம் நல்ல மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் மழை கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் ரொம்ப அதிகமான மழைகள்லாம் இருக்கும். இந்த வருஷத்தில் பாலினுடைய உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பாலினுடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாத ஒரு நிலை, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எந்த நோய்களும் புதுசாக உருவாகாது. ஆகையால் மக்கள் நல்லா சந்தோஷமாக தைரியமாக இருக்கலாம்னு இந்த வருஷத்தினுடைய பலன் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் ராஜசபையிலே அமர்ந்து இந்த வருஷத்தை நடத்த போகிறார். இந்த குரு பகவான் தன்னுடைய ஆட்சிபீடத்திலே அமர்ந்து இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கடகராசி மண்டலத்தில் உச்சம் பெறக்கூடிய இடத்துலே ஆட்சி நடத்த போகிறாரு. அதனால் குருவினுடைய அருளால் குரு பகவான் தான் இந்த வருஷத்துக்கு ராஜான்னு சொல்லப்படுது. இந்த வருஷத்துடைய ராஜாகப்பட்ட குரு பகவான் ஆன்மீகத்தை தழுத்துவங்க பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக அமையும். அதே போல் நீதித்துறையும் நிதித்துறையும் நல்ல ஓங்கி பல்வேறு விஷயங்களை செய்யும் பொழுது மக்களிடையே மன நிம்மதியும் சந்தோஷமும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணமாக இந்த நாட்டிற்கு பல்வேறு சுபகாரியங்கள் நடக்க உள்ளது. இந்த வருஷத்தினுடைய மந்திரியாக செவ்வாய் பகவான் அனுஷ்டிக்கிறார். இதில் சில இடங்களிலே தீ விபத்து ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தீயணைப்பு துறை சார்ந்த நபர்களில் எந்த நேரமும் தயாராக இருங்க. பட்டாசு வெடிக்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் அதே போல் திடீர்னு தீ பற்றிக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில இடங்களில் மழை குறைந்த அளவே பெய்யும். அதனால் நீர்த்தேக்கங்களை தூர்வாரி சரிப்படுத்தி கொள்வது மிகவும் சிறப்பு. அர்க்காதிபதி என்று சொல்லக்கூடிய விளைச்சலுக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வரார். விவசாயம் சார்ந்த இடங்கள், விவசாயத்தினுடைய சார்ந்த இடங்கள்லாம் நல்ல மழை பொழியும். விவசாய நிலங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வரும். நீர்நிலைகள் நல்ல உயர்ந்து காணப்படும். அதே போல் நீர்த்தேக்கங்களிலே பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் சில நேரங்களில் நச்சு பொருட்கள் கலக்காமல் இருப்பது பார்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. சசாதிபதினு சொல்லக்கூடிய விளைச்சலுக்கான விற்பனைகள், அந்த உற்பத்திகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல விளைச்சல் இருந்தாலும் விலைவாசி உயர்ந்தே காணப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சுக்கிரன் போய் அமர்றார்.
அதனால நல்ல விளைச்சல் இருந்தாலுமே, அந்த விளைச்சலுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை ஜாஸ்தியாவே விப்பாங்க. அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விலைவாசிகள் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல சேனாதிபதி, சேனாதிபதின்னு சொல்லக்கூடிய இராணுவ அதிபதியா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனே அனுஷ்டிக்கிறார். அதனால பெண்கள் அதிகமான துறையிலே சாதிப்பார்கள். பெண் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகமா வரத்துக்கான வாய்ப்பு. பெண்கள் அதிக விதமான காவல்துறையிலே சேர்ந்து பணிபுரியக்கூடிய ஒரு சுப விஷயங்கள். ஒரு உயர் ரக பதவியிலே பெண்கள் வகித்து அரசு பொறுப்பை மேற்கொண்டு நாடாளக்கூடிய பல்வேறு விஷயங்கள்லாம் சிறப்பா நடக்கும். அதேபோல பெண்கள் அதிகமாக இராணுவம் சார்ந்த துறைகள், காவல் சார்ந்த துறைகளிலே ஈடுபடுவார்கள். அதேபோல இராணுவத்திலே பல்வேறு விதமான புதிய கண்டுபிடிப்புகள், ஆயுதங்கள், போருக்கான ஆயத்தங்கள்லாம் சிறப்பா இருக்கும். 2வது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எங்கேயும் போர் பாதிப்போ, போர் பயங்களும் கிடையாது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி, ஐப்பசி மாதங்கள்ல எல்லையை ஒட்டி சற்று பாதுகாப்பு கொஞ்சம் அதிகரிக்கணும். அந்த நேரங்கள்ல சில போர் பதட்டங்கள் இருக்குமே தவிர்த்து, போர் நிலவாது. போர் பதட்டங்கள் நிலவுமே தவிர்த்து, போர் நிலவாது. அதேபோல தசாதிபதின்னு சொல்லக்கூடிய அரும் சுவையின் அதிபதியாக சூரிய பகவான் பொறுப்பேற்கிறார். இந்த சூரிய பகவான் பொறுப்பேற்கிறதுனால எண்ணெயோடைய விலை கொஞ்சம் உயரும். சூரியகாந்தி எண்ணெய், அதேபோல கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை உயரும். எண்ணெயுடைய விலை உற்பத்திகள் அதிகரிக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கிய அழகு சாதன பொருட்கள், அதாவது சீரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது எண்ணெய் பதத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் விலை குறையும். எண்ணெயினுடைய விலை உற்பத்தி அதிகரிக்கும். அதேபோல சில நேரங்களிலே எண்ணெயுடைய விலை வந்து குறையாமலே இருக்கும். இந்த வருஷத்து தானியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புத பகவான். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா, புயலும் மழைக்கான அதிபதியாக கருதப்படுகின்றார். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மழையும் புயலும் அதிகரிக்க உள்ளது. அதாவது கார்த்திகை, மார்கழி மாதங்களிலும், அதேபோல ஐப்பசி மாதங்களிலும் புயலுக்கான விஷயங்கள், குறிப்பா சொல்லணும்னா கார்த்திகை தீபத்திற்கு ஒரு வாரத்துக்கு முந்தையாகவே பார்த்தீங்கன்னா, நல்ல புயலுக்கான எச்சரிக்கையோடு நல்ல மழை பெய்யக்கூடிய தருணங்கள். அதேபோல அதுக்கு தக்கவாறு பயிர்களை விவசாயம் செய்யும் பொழுது நல்ல லாபங்கள் வரலாம். 2வது மேகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம், மழைக்கான கிரகமாக சந்திரன் ஸ்வீகரிக்கின்றார். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல மழை இருக்கு. அதேபோல நல்ல விளைச்சல், ஆறு குளங்கள்லாம் நிரம்பி வழியக்கூடிய தருணங்கள். அதனால முந்தையதாகவே பொதுமக்கள் அவர்களுக்கு இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு தொட்டி, அதேபோல முக்கிய குளங்களை தூர்வாரும் பொழுது நல்ல நீர்நிலங்கள், நீர் வளங்களாக மாறி பசுமை மிக்க பூமியாகப்பட்டது மாறும். 2வது நீரசாதிபதி என்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனாக அனுஷ்டிக்கப்படுகிறார். தங்கம், வெள்ளி முதலியவற்ற பொருட்களுடைய விலை சற்று குறைய வாய்ப்பு உண்டு. உற்பத்திகள் அதிகரிக்கும். நவரத்னங்களிலே வைரம் மற்றும் வைடூரியங்கள் விலைவாசியாகப்பட்டது சற்று விலை குறைந்தும், காப்பர் அதாவது செம்பு பாத்திரங்களுடைய விலை அதிகரிக்கும். அதேபோல ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து விலையுடைய தன்மையிலே சில சில தாதுக்கள் மாறி அதனுடைய விலையும் சற்று குறைய உள்ளது. அதேபோல அலுமினியம் போன்றவற்ற பாத்திரங்களில் முதலியான விஷயங்கள் வந்து விலை குறையும். அதாவது பார்த்தீங்கன்னா, செப்பு மட்டும்தான் இந்த வாட்டி, செப்பும் பித்தளையும் மட்டும்தான் விலை உயர்ந்து காணப்படுகிறது உலோகத்திலே. தங்கமும் வெள்ளியும் விலை குறைந்து காணப்பட போகிறது. ஆகையால் மக்கள் சரியான முறையிலே பயன்படுத்தும் போது உலோகங்களை சேமித்து உரிய நேரத்திலே அதில் லாபம் பெறலாம். இந்த வருஷத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பூமிக்கு பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா, பூமியுடைய தட்ப வெப்பங்கள் சற்று நிலை மாறி, அதேபோல பனிப்பாறையில் சற்று தொடங்கும். அதேபோல இந்தியாவில் போர் நிலவரம் எதுவும் கிடையாது. நமது பாரத தேசத்தில் போருக்கான எந்த ஒரு ஆயத்த பணிகளும் சிறப்பான முறையிலே நடைபெறும் பொழுது பல்வேறு விதமான போர்களிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம்.
இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகப்படியாக காவல்துறையிலே சேருவார்கள். அதே போல் ரசாயன மாற்றங்களால் சில சில பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் சில விஷயங்கள் மாறுகிறது. அதே போல் ரசாயன உலோகங்கள், அதே போல் ரசாயன கழிவுகள் போன்றவற்றினால் மக்களுக்கு சில சில இடங்களிலே ரணங்கள் ஏற்படலாம். மற்றபடி செல்வங்கள் செழிக்கும். பல்வேறு விதமான சுபகாரியங்கள் வீடெங்கும் சிறப்பாய் நடைபெறும். இந்த வருஷத்தினுடைய முதல் ராசியாக மேஷராசி கருதப்படுகிறது. இந்த மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பல்வேறு லாபங்கள், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் உங்கள் ராசி மண்டலத்திலே அமர்ந்து ஆட்சி தொடங்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா 2 விஷயம். குரு பகவான் கடகத்துக்கு போகும்பொழுது நல்ல ஆதாயங்கள் சேரக்கூடிய ஒரு நிலை. அதே போல் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான். ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள். அதே போல் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது 12ஆம் இடத்திலே அமையப்பெற்ற சனி பகவானை தனது 9ஆம் பார்வையால் பார்க்கும் பொழுது சனி பகவான் தன்னால் தான் அமர்ந்த இடத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடமாகப்பட்டது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட இடத்தை பார்க்கும்போது தனங்கள் தானியங்கள்லாம் அபிவிருத்தியாகும். சுபகாரியங்கள் தேடி வரும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு பல்வேறு விதமான யோசனைகள், முன் ஏற்பாடுகள், அதே போல் தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், மொழி தெரியாத நண்பர்களோடு பழகி லாபத்தை பெறக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இந்த வருடத்திலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் வலுப்பெற்று ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் சகாய சனியாக அமர்ந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்கின்றார். தொட்டது துலங்கும், கெட்டது விளங்கும் என்பது போல நல்ல லாபங்களும் ஒரு பேராற்றலும் சேரக்கூடிய நன்னாள் இந்த வருடம். அன்பார்ந்த மிதுனராசினியர்களுக்கு வாக்கிற்சானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே குரு பகவானும், அதே போல கன்னிராசி மண்டலத்திலே கேதுவும் சஞ்சரிக்கின்றார். அதே போல் இந்த வருடத்திலே ராகு கேது பயிற்சிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஆதாயங்கள், அதே போல் எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு போன்றவற்றெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெற போகிறது. அதே போல் சில புரட்டாசி ஐப்பசி மாதங்களிலே நல்ல லாபம். அந்த காலகட்டத்திலே பொற்காலம்னு சொல்கிறான், உங்களுக்கு நல்ல லாபங்கள் போன்றவற்றையெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த பல்வேறு விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். அதே போல் எடுத்த காரியத்திலே வெற்றி, தங்கு தடையின்றி லாபங்கள், ஆதாயங்கள். உங்கள் உடல் சோர்வை நீங்கள் குறைத்து கொண்டு உழைப்பினை அதிகரித்தால் நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய சிறப்பே குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்தில் சனி ஆரம்பத்தில். அஷ்டம சனி என்பது பார்த்தீங்கன்னா பல்வேறு கஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலே அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் அஷ்டம சனியை பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான லாபங்கள், சுப விஷயங்கள் போன்றவற்றெல்லாம் நடக்கும்போது ஒரு நல்ல ஆதாயங்கள், அதே போல் சில நேரங்களிலே நல்ல முயற்சியிலே நல்ல லாபங்கள். ராசிக்கு 2லே கேது வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய கோர்ஸ் படிக்கிறது, அதே போல் நல்ல முயற்சிக்கான பாதைகள், ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக லாபம், மல்டிபிள் தொழில், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்து தொழிலுக்கான முன்னேற்ற பாதையிலே இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்ற மாதிரி நல்ல லாபத்தை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நாள். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஆதாயம். அதே போல் கார்த்திகை மார்கழி மாதங்களிலே சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க பாக்கியம் உண்டு. அதை முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு உங்கள் ராசி மண்டலத்தில் 7ஆம் பாவத்திலே பார்த்தீங்கன்னா சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு பகவானும்
அதே போல் இறை வழிபாடே நல்ல ஒரு முயற்சிக்கான வெற்றியை தரும் சொல்கிற மாதிரி 11ஆம் இடத்துல குரு உட்கார்றதுனால குரு ஆன்மீக கிரகமாக கருதப்படுறார். உங்களுக்கு ஆன்மீக கிரகம் என்பதால் நல்ல ஒரு முயற்சி, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடும் இல்லாளுடைய மன மகிழ்ச்சியுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம். ஏன்னா சனி உங்களை ராசியினுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவானுடைய பார்வை பட்டு சனி பகவான் சுபத்தன்மை அடைந்து உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கும்பொழுது சுப காரியங்கள், பல்வேறு விஷயங்கள், அதாவது கடன் பட்டும் உங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கரையேற்றி விடக்கூடிய ஒரு சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு பதவி உயர்வு, அதே போல் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருக்கக்கூடிய பதவியில் ஒன்று உயர்வு அல்லனா பதவி மாற்றம். 10ல் குரு இருக்க பதவி பறிபோன்ற மாதிரி துளாராசினியர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவானும் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே சனி பகவானும் சஞ்சரிப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு, அதே போல் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் இருக்க மாட்டீங்க, அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் அல்லது வேறு ஒரு விஷயத்திற்காக வேறு ஒரு இடமாற்றத்துக்காக செல்லக்கூடிய ஒரு பாக்கியங்கள் போன்றவற்றெலாம் நடக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சூரியனோடு கலந்த குரு பகவான் கடகராசி மண்டலத்தில் சூரிய பகவானோடு குரு பகவான் சேரும்பொழுது பல்வேறு விதமான இடத்துல சண்டைகள், சச்சரவுகள் போன்றவற்றையெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் தொழில் சார்ந்த இடத்துல கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான், சனி பகவானோடு சேர்ந்த ராகு பகவான் பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் பயிற்சி ஆகும்பொழுது ராகு கேது பெயர்ச்சி நிகழ்ந்த உடனே உங்களுக்கு நல்ல ஆதாயம், வெற்றி. அதே போல் 9ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிட்டவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் 9ஆம் இடத்துல குரு பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது நல்ல லாபங்கள், ஆதாயங்கள். அதே மாதிரி குருவால் பார்க்கப்படுகின்ற சனி பகவான், அவரோடு இணைந்த ராகு, அதனால் நல்ல லாபம், ஆதாயம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் அஷ்டமஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்ற குரு பகவான், அதனோடு சேர்ந்த சனியோடு இணைந்த ராகு, அதே போல் நல்ல வெற்றி, பூமி சம்பந்தப்பட்ட லாபங்கள், சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள், வெற்றிக்கான செய்திகள். அதே போல் சில நேரங்களில் கணவன் மனைவிடத்திலே சில சஞ்சலங்கள், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம், நீங்கள் நீண்ட நாட்களாக வர வேண்டிய கடன்லாம் வசூலாகவும், சொந்தக்காரங்க இடத்துலேயே நல்ல முயற்சி, பாராட்டுகள், வெற்றி போன்ற விஷயம்லாம் சிறப்பாக நடக்கும். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சி, ஆதாயங்கள், பல்வேறு விதமான சிறப்பான விஷயங்கள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தைன்ற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து எதிர்த்து போராடி வெல்லக்கூடிய அளவுக்கு நல்ல உங்களுக்கு விஷயங்களாக நடந்தது. அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் வருகின்றார். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியங்கள் விரைவிலே தேடி வரும். உங்களது ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள், திருமண பந்தங்கள் ஏற்படும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு நல்ல விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் இருந்து வந்தாலும் இந்த 7.5 சனியுடைய சில பாதிப்புகள், கால்வலி வராமல் பார்த்துங்க. அதே போல் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டு வீக்காவது, கால்சியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு ஏற்படும். அதே போல் இரத்தத்தினுடைய அளவு, அணுக்கள் போன்றவற்றெல்லாம் சற்று கம்மியாகும். இரத்தத்தை சுத்திகரித்து அதே போல் முக்கிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் நல்ல திருத்தலங்களுக்கு சென்று வரும்போது பல்வேறு மாற்றங்கள், இறை வழிபாடே உங்களது வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு வரக்கூடிய சிறப்பான விஷயங்கள்லாம் ஏற்படுது. இந்த வருஷம் உங்களுக்கு
இறை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் வெற்றிகள் வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகப்பட்ட குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை ராகுவை பார்க்கிறார். ஆகையால் பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடைபெற்று இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் குறைந்து 2வது பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை. அதே போல் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலே நல்ல லாபம். அதே போல் சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வரும்பொழுது வெற்றிகள், 9ஆம் இடத்திலே வரும்போது சொத்து சுகங்கள் வாய்ப்புகள் போன்றவற்றெல்லாம் நல்லா சிறப்பாக நடைபெறக்கூடிய தருணங்கள். ஆகையால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான வளமும் நலமும் பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.